என் பேரு வித்யா. நான் அவரோட வைஃப். நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி ஓகே பண்ணுங்க. டாக்டர். வெயிட் பண்ணுங்க. அழாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குப்பா. நான் சஞ்சய் பிரிஞ்சு இருக்கணும்னு நினைச்சனே தவிர அவனுக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கல. எங்க இருந்தாலும் அவன் சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்போ கடவுளே, சஞ்சய்க்கு எதுவும் ஆகக்கூடாது. சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் என்னாச்சு? சஞ்சய் எங்க? வித்யா, சஞ்சய் எங்கம்மா? உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவனுக்கு என்ன ஆச்சு? யாரோ ஒரு அடிச்சு கத்தியால குத்தி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க மேடம். ஐயோ கடவுளே! மேடம் தான் அவரை கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவர் உயிரே போயிருக்கு மேடம். அவன் போன் பண்ணி உன்கிட்ட உதவின்னு கேட்டப்ப அது நீ நடிப்புன்னு நினைச்சல. இப்ப பாத்தியா அவனோட நிலைமைய? உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு, உன்னை முழுசா தலை முழுகணும்னு அவன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கேட்கவே மாட்டேங்கிறான். அம்மா, டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். அவர் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. டாக்டர், டாக்டர், கடவுளையே புள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு. ஒன்னும் ஆகாதுமா. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவ ஃபீல் பண்றத பார்த்தா திரும்ப சஞ்சய் கூடயே சேர்ந்துருவா போல இருக்கே. அது நடக்க கூடாதே. இப்போ உனக்கு சந்தோஷமா? சொல்லடி, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஸ்னேகா, நீங்க சும்மா இருங்கங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவதான். ஸ்னேகா, என்ன பேசுற? உண்மைதான் மாமா பேசுறேன். என்னைக்கோ நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கா. இங்க பாரு, தேவையில்லாம பேசாதம்மா. என் பொண்ணு யாரையும் பழி வாங்க நினைக்கல. அப்ப இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? நாங்களும் சஞ்சய்க்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உன் கூட தான் வாழ்வன்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் பிடிவாதத்துக்கும் அவரு உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நீ அவருக்கு பெரிய பரிசு கொடுத்துட்டல்ல. உள்ள அவரோட நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி இருக்க? என் பொண்ணுதான் அவரை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா. ஆமா, அவதான் இவரை காப்பாத்திருக்கான். நாங்களும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே. ஆனா சஞ்சயோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணு பார்க்க வந்ததுனால தானே அவருக்கு இப்படி ஆயிருக்கு. அவரு போன் பண்ணி கெஞ்சின விஷயத்த சொல்லவே இல்லையே. இவ எல்லாம் நடிப்புன்னு நினைச்சிருக்கா. உன் மனசு என்ன கல்லாவா இருக்க? நீ ஏன் இப்படி இருக்க?
சஞ்சய் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டாரு? நீதான் வேணும்னு உன் மேல பைத்தியமா இருந்தது ஒரு தப்பா? நீ தவமே இருந்தாலும் சஞ்சய் மாதிரி ஒருத்தர் உன்னால பார்க்க முடியாது. அத மட்டும் மறந்துடாத. அவரை நீ பிரிஞ்சு வாழ்றேன்னா அது உனக்கு தான் நஷ்டம், அவருக்கு இல்ல. ஸ்னேகா, நீ சும்மா இரு. இல்ல அத்தை, என்னால முடியல. இப்பதான் நம்ம சஞ்சய் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வரோம். இப்ப போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே. சஞ்சய்க்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ இப்படியான பொண்ணு இல்ல வித்யா. ஆனா நீ இந்த அளவுக்கு மாறிட்டேன்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யாக்கிட்ட இல்ல நீ? நான் வேணும்னு செய்யலங்க. அவர் முதல்ல அந்த மாதிரி பேசினதாலதான் நான் மறுபடியும் கால் பண்ணது பொய்ன்னு நினைச்சிட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. உன்னெல்லாம் நாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் வித்யா. சஞ்சய்க்கு தான் புரியல, அதுதான் பிரச்சனையே. நீ தான் உன் செயலால இங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. உனக்கு தாலி கட்டினதுக்கு அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல அவன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. உங்க குடும்ப புத்திய காட்டிட்டீங்கல்ல. உதவி செய்யறவங்களே எதிரியா பாக்குற உங்க குணம் என்னைக்கு மாறாதுல்ல. அப்பா, நீ சும்மா இருமா. பாருடா சந்திரமகா, பாரு எப்படிலாம் பேசுறாங்கன்னு பாரு. இதுக்குதான் என் பொண்ணு உன் பையனை காப்பாத்தினாளா? அவன் அந்த நிலைமையில பார்த்ததுல அவ எப்படி துடிச்சு போனா தெரியுமா? மனசாச்சே இல்லாம அவளை எல்லாரும் தப்பா பேசுறீங்க. சீ, என்னங்க ஆவேசமா பேசினா எடுபடாதுன்னு கண்ணை கசக்குறீங்களா? நாங்களும் அப்படி என்ன தப்பா பேசணும்? உண்மையை தானே சொன்னோம். உங்க பொண்ணு தேடி வந்ததுனால தானே சஞ்சய்க்கு இப்படி ஆச்சு. ச்சே, அத்தை, இனிமே இவங்கெல்லாம் இங்க இருக்க கூடாது. ஏய், போடி இங்க இருந்த. மனசாட்சி இல்லாத ஒருத்துக்கு இங்க இடம் கிடையாது. போடி. ஏய், யார பார்த்த? அப்பா இருங்கப்பா. தப்பு பண்ணது நான் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனி நான் இங்க இருக்க மாட்டேன். நானே கிளம்புறேன். வித்யா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஸ்னேகா, நீ தப்பா பேசுற. எது மாமா தப்பு? இப்ப மட்டும் என்ன இவன் மனசு மாறி சஞ்சய் கூட வாழ போற நான் சொல்ல போறா? அதெல்லாம் நடக்காது மாமா. சஞ்சய் கண்ணு முழிச்சு இவளை பார்த்தாரு, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கொடுக்கணுமா? ஏய், நீ கிளம்பு. நீ செஞ்ச உதவியெல்லாம் போதும். கிளம்பு கிளம்பு. நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் கெட்டவ. வேணாமா? அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன போறேன்னு சொல்லிட்டு நிக்கிற? கிளம்பு. டாக்டர் கிட்ட ஒரு பாட்டி கேட்டுக்கிறேன். அவருக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு அவர் குடும்பம் நாங்க இங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்பட வேண்டாம். கிளம்பு. அப்பா, கிளம்பலாம். வித்யா, போலாமா? இந்தாங்க சஞ்சய் ரிங். கிளம்பலாம்ப்பா. சரி. நர்ஸ், நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க. பல்ஸ் குறைஞ்சா சொல்லுங்க. நீங்களும் பார்த்து. ஓகே டாக்டர். மேடம்,
உங்க ஹஸ்பண்ட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. பல்ஸ் ரேட்டு நார்மல் ஆயிடுச்சு. இப்ப நாங்க அவனை பார்க்கலாமா? கண்ணு முழிச்சிட்டானா? இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 hours மேல ஆகும் அவர் கண் முழிக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களோட இந்த நன்றியை உங்க மருமகளுக்கு சொல்லுங்க. இப்ப அவர் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவர் உயிர் பொழைச்சிருக்க மாட்டார். இது அவருக்கு மறுபிறவின்னு தான் சொல்ல முடியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. ஏதோ இதிகாச கதை சொல்லுவாங்களே, யமன்கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டிட்டு வந்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன, சாவித்திரியா? அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் உங்க மருமக. உங்க போராட்டம் மீன் போகல மேடம். அவர் கண் முழிச்ச உடனே சொல்லுவாங்க, அப்புறம் போய் பார்க்கலாம். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். உண்மையா என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதுல்ல, அதான் அவர் இப்படி பேசிட்டு போறாரு. அத்தை, நம்மளோட வேண்டுதலும் நீங்க பண்ண புண்ணியமும் தான் சஞ்சயோட உயிரை காப்பாத்திருக்கு. ஸ்னேகா போதும் விடு. இனிமே நாம கொடுக்குற பேரையும் அவ எடுத்துக்க மாட்டா, விடுற சாபத்தையும் அவ எடுத்துக்க மாட்டா. அப்ப குணம்லாம் யாருக்கும் வராது. வித்யா, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. போய் பாருமா. பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். வாங்கப்பா. சரிங்க, வா. வித்யா, அம்மா, வித்யா நீ பாவம்மா. அண்ணி இருக்க சொல்லுங்கம்மா. அந்த கண்ணு முழிச்ச உடனே கண்டிப்பா வித்யா நீ எங்கன்னு கேட்பாருமா. அவங்கள பார்த்துட்டு போக சொல்லுங்கம்மா. மானசா, நீ ஒரு புது பிரச்சனையை உருவாக்காத, பேசாம இரு. ஸ்னேகா, என்ன நடந்தாலும் உன் லட்சியம் நிறைவேறணும்ல? அதான ஸ்னேகா? நல்லா இருக்கு, நடத்துமா நடத்து. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடாது. வித்து, வித்து, எங்க போறா வித்து? வித்து, வித்து, டிரைவர் அங்கிள், டிரைவர் அங்கிள், டிரைவர் அங்கிள். நிலா பாப்பா, விது எங்க அங்கிள் காணோம்? அம்மாவும் தாத்தாவும் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க பாப்பா. உன்னை தூங்க சொன்னாங்க, வந்துருவாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? தூக்கத்துல எழுப்ப வேணாமேன்னு நினைச்சிருப்பாங்க. சரி, ஃபோன் போடுங்க. பாப்பா, வித்துக்கு கால் பண்ணுங்க அங்கிள். இந்தாங்க. அங்கிள் ஏன் கிடத்தாங்க? யாருமா? டிரைவர் அண்ணாதான்.
பேசு. சொல்லுங்கண்ணா. வித்து, நிலா, என்ன நீ என்னை விட்டு எங்கேயோ போயிட்ட? ஒரு முக்கியமான வேலைடா. அம்மா கிளம்பிட்டேன், இப்போ வந்துடுவேன். நான் தனியா தூங்க மாட்டேன் வித்து. நான் தூக்கத்துல இருக்கும்போது பக்கத்துல யாரும் இல்ல, நான் பயப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. சாரிம்மா, ரொம்ப அர்ஜென்ட், அதான் வந்துட்டேன். வர வர உனக்கு உன் பொண்ணை விட மத்த வேலை தான் முக்கியமா போச்சு. அப்படிலாம் இல்லடா, எனக்கு எப்பவுமே நீதான் முக்கியம். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, நீ எப்ப வருவ? கிளம்பிட்டேன், ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். சரி, நீ சீக்கிரமா வா. அப்பா வாங்கப்பா. வாமா. நிலா பாப்பா, நீ போய் தூங்குமா. அங்கிள் தனியா இருக்கும்போது தூங்கினா பேய் கனவு வரும். ஐயோ. ஆமா அங்கிள், அந்த கனவு எப்படி இருக்குன்னு சொல்லவா? பாப்பா, அட பேய் கேளுங்க. சொல்லு பாப்பா. ஒரு இருட்டான குகைக்குள்ள ஜல்லுன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டா பேயே பயந்துருமா. ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பா, என்ன விட்டுரு பாப்பா. முருகா, பிள்ளையாரப்பா, என்னை காப்பாத்து காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பா. என்ன அங்கிள், இதுக்கே பயந்தா எப்படி? இன்னொரு பேய் கதை இருக்கு. அது எப்படி இருக்கும்னா ரொம்ப கொடூரமா, பல்லெல்லாம் நீண்டுக்கிட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே கழுத்து கடிக்க வருமா. ரொம்ப பயமா இருக்கு பாப்பா. பாப்பா, சின்ன வயசுல நான் பேய் கதெல்லாம் கேட்க மாட்டேன். முருகா, என்ன காப்பாத்து. நாயகா, பேய் சொன்னாலே பயப்படுவேன், நீ பேய் மாதிரியே பயமுறுத்துறிய பாப்பா. வித்யா, 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 இல்லம்மா. என்னம்மா நீ பாட்டு கிளம்பிட்ட? என்னாலதான் உங்க பையன் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். இனி நான் இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு உன் முகத்திலேயே தெரியுதுமா. வெறும் சலனமே இல்லாத வார்த்தையால உன்னோட உணர்வுகளை மறைக்கிறது தப்புமா. நீ யார வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாதுமா. நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து உன்னை கவனிக்கிறேன்னா உன்னோட கஷ்ட நஷ்டமெல்லாம் எனக்கு தெரியுமா. ஏமா ஏமா இறங்கி வரமாட்டேங்கிற? அப்படி என்னம்மா கோவம் எங்க குடும்பத்து மேல? எங்களை விடுமா. சஞ்சய் இப்பவும் மனசுக்குள்ள இருக்கு. அவனுக்கு ஒண்ணுன்னா நீ துடிக்கிறல்ல, அது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீதான் அதை நம்ப மாட்டேங்கிற. இல்ல, அப்படி இல்லாத மாதிரி காட்டிக்கிற. புருஷனுக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி எப்படி துடிப்பாலோ அப்படிதாம்மா நீயும் துடிக்கிற. சஞ்சய்க்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை சுத்தி இருக்கிற யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நான் இப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். அது என்னோட இயல்பு. நான் அப்படிதான் வளர்ந்துருக்கேன். என் அப்பாவோ அம்மாவோ என்னை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட். நீங்க சொன்னது சரிதான். நாங்க முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். அப்போ அவருக்கு ஒண்ணுன்னா என் மனசு துடிக்க தானே செய்யும். ஆனா அதுக்குன்னு நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு அர்த்தம் இல்லை. உன்னோட இந்த கண்ணீர்லாம் பழைய வாழ்க்கையை நினைச்சுதான், புதுசா வாழ்றதுக்காக இல்ல. அப்படிதானே? ஆமா, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மறுபடியும் நீ பொய் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாதுமா.
இப்ப நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நான் வேதா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்.